மைந்தன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பிற்பகுதி, எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. அன்புக்குரிய இறை மக்களே, பரலோகத்தில் இருக்கிற வாசமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கடவுளை நோக்கி பார்த்து இஸ்ரவேல் மக்கள் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் யார் என்று தெரியாதவர்களாக அநேக நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள் என்பதை மறந்து போகிறோம். ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்பதை மறந்து போகிறோம். ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னை பயந்தவனாக எண்ணிக்கொண்டு நான் உயிரோடு இருக்கிறேனா என்று நினைத்து கொண்டு இரவு தோறும் படுக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய கால்களிலே ஒரு வெள்ளை துணியை எடுத்து கட்டி கொண்டு படுப்பான். காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த துணி அவன் காலில் இருந்தால் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைப்பான். அப்படியாக கூட படுத்திருந்த ஒரு மனிதன் அந்த வெள்ளை துணியை தன்னுடைய காலிலே எடுத்து கட்டி கொண்டான். அவன் இரவில் விழித்து பார்க்கும்போது தன்னுடைய காலில் இருந்த துணி இல்லை. இவனுக்கு பயம் பிடித்தது, அச்சம் நெருக்கினது. அங்குமிங்கும் தேடி ஓடி அலைந்தினான். இன்னொருவனுடைய காலிலே மீண்டும் அதை எடுத்து கட்டி கொண்டு படுத்துக்கொள்கிறார். இதே போல தான் அன்பானவர்களே, நாம் ஏதோ ஒன்றில் லயப்பட்டவர்களாக வணையப்பட்டவர்களாக அந்த பொருள் மீது அந்த காரியத்தின் மீது நாம் ஆசை வைத்து இச்சை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்மை பார்த்து யூ ஆர் எ ப்ரீசியஸ் பீப்புள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். நாம் சொன்னால் ஒரு ஜனம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் கூறினால் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். நான் சொன்னால் இந்த ஜெபம், இந்த வியாதி குணமாகும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? நாம் மனிதர்களையும் உறவுகளையும் ஜாதியையும் பணத்தையும் பதவியையும் முன்வைத்து நம்முடைய நம்பிக்கையை விளைவேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நம்மை குறித்து நாம் அறியாதவர்களாக, நாம் உயிரோடு இருந்தாலும் உயிரற்றவர்களாக தினமும் பயந்து கொண்டு நடக்கிறோம். ஐயோ, இவர் இப்படி சொல்லிவிடுவாரோ அப்படி சொல்லிவிடுவாரோ என்று சொல்லி உலக தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொல்கிறார், நீ உன்னை யார் என்று அறிந்து கொள் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் ஒரு மாமேதை ஒருவர் சொல்கிறார், நீ யார் என்பதையே மறந்துவிடு என்று சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இந்த நாளிலே நீர் கொடுத்ததை ஆசீர்வதியும். இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் அள்ளி அள்ளி வாரி கொடுத்திருக்கிறார். அது ஆரோக்கியமான வாழ்வு, சுக வாழ்வு, குடும்ப வாழ்வு, உறவு, வேலை, பணம், உதவி, நோயற்ற வாழ்வு, இவைகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டு நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளே, நீர் எங்களை இந்த ஆண்டு அறுவடை பண்டிகை மூலமாக ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நானும், நீர் எனக்கு கொடுத்த செல்வமும் நானும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஒரு நாள் ஊதியம், இந்த ஆண்டினுடைய மொத்த ஊதியத்தின் 5% ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் ஆசீர்வதியும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் அவற்றை இரண்டத்தனையாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இங்கே மனிதன் சொல்லுகிறான், நீ உமது பரிசுத்தமான ஸ்தலத்தில் பரலோகத்தை நோக்கி பார்த்து என் ஜனங்களாகிய இஸ்ரவேலரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீயும் நானும் ஆசீர்வதிக்கிறவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கிறவர்கள், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை மாத்திரமல்ல, நம்மை எதிர்க்கிறவர்களை, நமக்கு விரோதமாக எழுந்தவர்களை, நமக்கு துரோகம் செய்தவர்களை,
கூடவே இருந்து நம்மோடு குழி தோண்டியவர்களை நம்மை குறித்து தெரிந்துவிட்டு நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யாதபடி அந்த பலவீனங்களை குறையாக குற்றமாக காட்டி நம்மை குற்றப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எல்லாம் வல்ல கடவுள் இந்த நாளில் கடவுளே இந்த காணொளியிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்தத்தை, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இந்த கேட்டலை நீர் ஆசீர்வதியும். இதன் வழியாக அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, நீர் உதவி செய்தருளும். இறைமகன் இயேசுவே, இந்த திருவார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆசீர்வாதம் நிறைந்த அன்பு. நாங்கள் ஆசீர்வதித்த வாதத்துக்கு உரியவர்கள், ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள். எங்களுக்கென்று கரங்களில் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை, ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உலகத்தில் எங்களோடு இருக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் கொடுக்க நீர் துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக.